அதில் ஒரு சின்ன திருத்தம், நீண்ட இழுபறிங்கிறது கிடையவே கிடையாது. ஏற்கனவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாங்க. மாண்புமிகு அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் பேசினாங்க. அன்னைக்கே ப்ரெஸ் மீட் வச்சாங்க, அன்னைக்கே அறிவிச்சிட்டாங்க. அதனால் நீண்ட இழுபறிங்கிறது இங்கே இடம் இல்லை. அதை பற்றி இப்போ எதுவுமே பேச முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். அதற்கு தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருப்பார்கள் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. மாநில தலைவராக மாறி இருக்கீங்க, திருநெல்வேலியில மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? நீங்கள் அதை எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் சொல்லணும். கூட்டணிக்கான பணிகள் தொடங்கிட்டீங்க, கூட்டணி ஒரு கட்டமாக முடிஞ்சிட்டு. ஆமாம், தேர்தல் பணி எப்போ தொடங்குறீங்க? வேறு கட்சிகளோட கூட்டணி எப்போ பேச்சுவார்த்தை நடக்கும்? வேறு புதிய கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. இலவச பேருந்து வசதியாக இருக்கட்டும், புதுமைப்பெண் திட்டம் மற்றும் மகளிர் உரிமை தொகை, பெண்கள் அதிக வாக்கு திமுகவுக்கு தான் போட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு எப்பயுமே அதிகன்ற மாதிரி பேசுகிறாங்க. அம்மா வந்து ஒரு வீட்டுக்கு மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க, இலவசமாக எல்லாமே கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. முதல் படித்த பட்டம் பெற்று வந்த பெண்ணுக்கு மாதம் 26 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் 2006 வந்து நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை இழக்க முடியும். அதனால் வந்து இது வந்து ஒரு தடவை கொடுத்தாச்சு, ஒரு தடவை அவங்க ஓட்டு போட்டாச்சு. அதனால் அடுத்த தடவை நிச்சயமாக அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களிக்க போகிறார் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்குது.